பழகும் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சிலருடைய வார்த்தைகள் என் இருதயத்தை அடிக்கடி காயப்படுத்தும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை எனக்கு போதித்த பின்பு அவரிடத்தில் வார்த்தைகளை நான் அவருடைய எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளா இருந்தாலும் அதை நான் பெருசுபடுத்த மாட்டேன். அதற்காக நான் அவர்களை வெறுத்து விடல, அவர்களை நேசிக்கின்றேன். ஆண்டவர் சொல்றேன், அவங்களை நேசின்னு சொன்னனால நேசிக்கின்றேன். அவர்களை குறைவுள்ளவராக அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் கத்தி குத்துவது போல் பேசினாலும் அவைகள் இப்பொழுது என்னை பாதிப்பதில்லை. இதேபோல ஒரு வேதத்திலிருந்து பார்த்தோம்னா தாவீது சவுலை கையாண்ட விதம் ஆச்சரியமானது. சவுல் ராஜா தாவீதை கொல்ல ஆக்ரோஷமாக அலைந்தான். ஆனா சவுல் மனதில் குறைவுள்ளவர், அவர் அப்படித்தான் செய்வார் என்று தாவீது அவரை புரிந்து கொண்டபடினால் சவுலுக்கு திரும்ப தீமை செய்ய தாவீது முயற்சிக்கவே இல்லை. இன்று அநேக குடும்பங்களில் ஓயாத சண்டை, சபைகளிலும் விசுவாசிகளிடத்தில்